எக்க கண்டிப்பா போனமாக்க. இப்ப அங்க போனா அந்த பொம்பளை கேவலம் தான் படுத்தோம். என்ன இலவ சொல்லியா? அவ என்னெல்லாம் தருவேன்னு ஃபீல் ஆகுட்டா. ஹெலிகாப்டர் தருவேனா, வீடு முத்தம் தொழிக்கிறதுக்கு சாணி தருவேன்னா, முட்டை தருவேன், பால் தருவேன்னா, சேலை தருவேன்னா, ஏதாவது தந்தாளா? உடனுமா அவளை சும்மா. எக்கா அந்த பொம்பளை எப்படி ஜெயிச்சுன்னே எனக்கு டவுட்டா இருக்குக்க. இப்ப போய் நம்ம அவள்கிட்ட என்னத்தை கேட்க? ரெண்டு பேரும் எங்க போறிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. யாமா ஏன் என்ன பார்த்தா பொம்பளையாட்டு தெரியலையா? நீ என்ன மூஞ்சி வச்சிட்டு இந்த ஊரோட திரியா? உனக்குலாம் கொஞ்சமா சொன்ன உண்டா? அந்த பார்வதி என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாட்டி ஏதாவது ஒண்ணு செஞ்சாளா? நம்ம எல்லாரும் அவள்கிட்ட கேட்டுதான் ஆப் அடிச்சிட்டாள். அவ ஹெலிகாப்டர் வாங்கி கேட்டதுக்கு காயலாங்கடையில இருந்து வாங்கி தரேன்னா முட்டை பால் எதுவுமே இல்லன்ட்டா. இப்ப என்ன செய்ய முடியும்? அவளுக்கு யார் ஓட்டு போட்டாலும் இந்த ஊர் தலைவர் அவளை பஞ்சாயத்து தலைவி ஆக்கினாரு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை சின்ன பொண்ணு. அந்த மங்காத்தாக்க எப்படி இருக்காவ சின்ன பொண்ணு? பாவம் பத்தியா, நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த மங்காத்தாக்கு எப்படி இருக்கும்? பாத்துக்கிடலாம் விடுங்க. என்னட்டி பாத்துக்கிடலாம்? இவா ஒருத்தி உமா, எனக்கு தெரியும் இவளே அந்த பார்வதி தான் ஓட்டு போட்டிருப்பா. எனக்கு குடும்பக்காரி பத்தியா, அவ ஜெயிச்சா இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். இவ அவளுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பா, எனக்கு தெரியும். ஏன் நாலு முடி ஆனா என்ன நீங்க இப்படி நினைச்சிட்டே பத்தலா? அந்த பரட்டைக்கு நான் எப்படி ஓட்டு போடுவேன் என் கையால? உன் குடும்பமே அவளுக்கு தானே ஓட்டு போட்டு, அப்ப நீயும் ஓட்டு போட்டிருப்பா, எனக்கு தெரியும். இவள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. இப்ப வா நம்ம அவள்கிட்ட போய் சண்டை போடுவோம். அப்பதான் எல்லாம் வாங்க முடியும். யாருக்கிட்டமா போறிய? ஒருத்தியே பஞ்சாயத்து தலைவி ஆக்கினாவல்ல, அந்த பஞ்ச பரதேசிட்ட தான் போறோம். ஆமா சின்ன பொண்ணு, அது தடவை இது தடவை நீ ஏமாத்தினாவல்ல, கேட்டு பாப்போம். அப்படி கூப்பிடுங்க, நானும் வரேன் கூட. நீ வந்தா மட்டும் நானும் வரேன். இந்த ஊர்ல என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல சின்ன பொண்ணு. எக்க இதெல்லாம் சும்மா ஒரு செட்டப் டூப்பு. டூப்பா? எக்க ஆமாக்க. எக்க ஊர் தலைவர் நான் மங்காத்தாக்கெல்லாம் சேர்ந்து போட்ட பிளானுக்கா இது. என்ன பிளானிட்டி? ஏன் மரமண்ட நாலு முடி, ஏன் மரமண்ட நாலு முடி நல்லா கேளுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியும் செய்யாது. நான் இவ்வளவு கூலா சுத்திட்டு தெரியும்னா ஏதோ உள்குத்து இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் தோணாதா? என் கூட எத்தனை நாள் சேர்ந்து சுத்தி இருக்கிறிய? ஆமா, நாங்க டென்ஷன் ஆன அளவுக்கு கூட நீயும் மங்காத்தாக்காவும் டென்ஷன் ஆகல. காலையில கூட மங்காத்தாக்கா வந்து சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு போனாவல இறைச்சி கடையில. நான் அதான் மனசுக்குள்ள யோசிச்சேன் சின்ன பொண்ணு. சிக்கன் வாங்கிட்டு போனாவ? ஆமா, அப்ப நீயும் சிக்கன் வாங்கினியோ? என் மாப்பிள்ள வாங்கிட்டு வந்தாருக்க. அவருதான் சொன்னாரு மங்காத்தாக்கா சிக்கன் வாங்கிட்டு நிக்காவன்னு. என்ன கறி வச்சான்னு கேட்டதுக்கு ரசம் வச்சேன், உருளைக்கிழங்கு பொரிச்சு நீ ஏமாத்திட்டால நீ. ஆமா, நான் பொங்கதெல்லாம் உங்கள்ட்ட வந்துட்டு நான் என்ன செய்ய முடியும்? அதான் போய் சொன்னேன். அம்மா சரி நீ சொல்லு, என்ன உள்குத்து? இதெல்லாம் ஒரு நாள் கூத்துக்குதான். அந்த பார்வதி இருக்கல பரட்ட ஒரு நாள் மட்டும் தாங்க பஞ்சாயத்து தலைவி. புரியுது போல சொல்லிட்டி. அந்த வயலட்டு மண்ட பஞ்சாயத்து தலைவி ஆனா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொன்னாலக்கு அதை பண்ணலான்னு பாக்கிறதுக்காண்டி நான் ஊர் தலைவர் மங்கத்தக்கெல்லாம் சேர்த்து எடுத்த இது வந்து ஒரு பிளானுக்கு. புரிஞ்சா இது பிம்பிளிக்கு பிளாப்பி. எனக்கு புரிஞ்சி. சின்ன பொண்ணு உண்மையா தானே நம்பலாம்ல? ஆமா, நானும் மங்காத்தாக்கா இப்படி கூலா சும்மா சுத்திக்கிட்டு தெரியும். இதை பார்த்து உங்களுக்கு தெரியலையாக்கும். சின்ன பொண்ணு ஐயோ சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு. அதுக்குதான் நாங்க பார்வதியை போட்டு ஒரே ஓட்டிட்டு நடந்தக்கா. ஹெலிகாப்டர் வாங்கிட்டா, அதை வாங்கிட்டா, இதை வாங்கிட்டான்னு. இப்பவும் நானும் பார்வதி வீட்டுக்கு போதான் போறேன். சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு, அப்ப சேர்ந்து போவோம். ஆமா சின்ன பொண்ணு, நமக்கு தான் உண்மை தெரிஞ்சாச்சுல, ஓட்டு தள்ளிடுவோம். நீங்க ஓட்டது சரிதான், அந்த கிறுக்கிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரியாம பாத்துக்கிடுவோம் சின்ன பொண்ணு. சரி வாங்க. மங்காத்தாக்கா வருவாங்களா? மங்காத்தாக்கா இறச்சிக்கறி வச்சுட்டு வாரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காவம்மா. வருவாவ, நம்ம இப்ப போவோம். சரி சரி இதுவே சாலி. ஆமாக்க போவோம். இருந்தாலும் இழுவ இறைச்சிய வாங்கி ஒத்தைக்கு வாய்க்கல அமுக்கிட்டால. நாலு முடி மணியை தின்னு இவிய மட்டும் மட்டனு சிக்கனு பீப்பு கீப்புன்னு எல்லாம் வாங்கி திங்காவ. நம்ம என்ன பாத்துட்டா இருக்கோம். வந்துட்டாங்க. மங்கத்த மங்கி எங்க போச்சு? ஜெயிச்சிருவேன் இன்னைக்கு என்ன பாடுபடுத்தினா? இன்னைக்கு அவளை படுத்தக்கூடிய பாடுல அவ செஞ்ச அநியாயத்தெல்லாம் அவ யோசிச்சு பாக்கணும். மங்காத்தா என்ன லெட்டிங்க வாட்டி சொல்லுங்க. வாட்டினா வா. என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்ல வேண்டியதானே? என்னடி கூப்பிட்டா ஆடி அசைஞ்சு உருண்டு பிறண்டுதான் வருவியோ? ஆடி வர தெரியாதோ? இறைச்சி வச்சுட்டு இருந்தேன்ல. என்ன இறைச்சி எடுத்தா இன்னைக்கு? சொல்லு பாப்போம். கோழி இறைச்சி. கோழி இறைச்சியா? என்ன செய்ய போற அதுல? கோழி இறைச்சில மட்டன் சுக்கா செய்ய போறேன். கோழி இறைச்சில எப்படி மட்டன் சுக்கா செய்ய முடியும்? நான் என்ன பைத்தியக்காரன் நட்டி? பின்ன கோழி இறைச்சி வச்சு கோழி இறைச்சிக்குள்ள டிஷ் ஏதாவது செய்வேன். என்ன செய்வான்னு கேக்கா? என்னது கேக்காவா? இங்க கேக்குறீங்க வாங்க போங்கன்னு பேசணும். சரியா முட்டக்க நீ? இப்ப யாண்டே இங்க பாரு, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல தோத்தல என்ன நீ வாங்க போங்கன்னு கூடணும். நான் சொல்லதெல்லாம் நீ கேட்கணும். இல்லைன்னா இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. சொல்லுங்க. ரெடி நக்கல்லாம் அடிச்சிருக்கானோ. கோழி இறைச்சில என்ன செய்ய போறா? கோழி இறைச்சில பெப்பர் சிக்கன். எனக்கு கோழி இறைச்சிக்கு ஓடிய மூடு இல்ல. சீக்கிரம் கிளம்பு. ஆட்டோ பிடிப்பியோ வண்டி பிடிப்பியோ ஓடுவியோ சாடுவியோ உருண்டு போவியோ தெரியாது. பெய்யி இந்த மட்டன் இருக்குல்ல, மட்டன் நல்லி வாங்கி மட்டன் நல்லி வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சு அதுல இருந்தே கொஞ்சம் சத மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு கறி வை. ஓஹோ
அடுத்து மட்டனுக்கு இறைச்சி கொஞ்சம் நல்லா அப்படி துண்டு துண்டா வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி மட்டன் சுக்கா வை. ஆஹா. என்னடி ராகம் அடிச்சுட்டு கிடக்கா? ஆஹா வாங்க. வேற என்ன வைக்கணும்? இதெல்லாம் முதல்ல வை. முதல்ல ஒரு பையன் தூக்கிட்டு கிளம்பு, ரோட்டோடி நடந்து போய் வாங்கிட்டு வா. சரி. அதான் ஒரு மாசம் நல்லா மாடு மேய்ச்சல, ஓட்டி கேட்க போறேன் அதான் எல்லாம் ஊத்திக்கிட்டுல. இனி எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லாம் சமைச்சு தந்து வீட்டுக்கு அடக்கமா ஒரு பொம்பளை இருனா. சரி ஆடு மகனே, என்ன இவ்வளவு நேரம் ஆடுவா? அங்க அத்தக்கா ஆட்டம் தொடங்கும் போது இடி விழுந்து இல்ல சாவுவா? சாவு. முட்டை கொஞ்ச நெஞ்சு ஆட்டமா அடிச்சு டங்கடக்கா டிங்கடிக்கான்லாம் அடிச்சு இப்ப எப்படி தலையை குடிச்சுக்கிட்டு நான் சொல்லதெல்லாம் கேட்டு தலையாடிட்டு போகும் முட்டை. அடா தடா அடா தடா மணிதா இல்ல மொட்டை ஆடி புட்டா அடங்கிருவ சொட்டை. தோத்தது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இருக்கடு, இப்படி அடக்கி ஆளலாம்ல இவள. தோத்தது ஒரு விதத்துல எவ்வளவோ நல்லது. இவ பேரு சாத மங்காத்தா இல்ல தோத்தங்கள்ளி மங்காத்தா. எடி தோத்தங்கள்ளி மங்காத்தா. சமைச்சு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு ஏதாவது பண்ணிருடி தோத்தங்கள்ளி மங்காத்தா. அடுத்து என்ன சமைக்க சொல்லலாம்? எடி மங்கு மங்காத்தா மங்கி மங்காத்தா. அப்பா ஏன்பா கத்திட்டே இருக்கீங்க? அந்த மங்கி எங்க? மங்காத்தா மங்கி. அப்பா அம்மா அப்பவே வெளியே போயிட்டாங்கப்பா பின்வாசலோடி. பின்வாசலோடி எங்க போனா? இப்ப எங்கேயோ போனாவப்பா, அந்த சின்ன பொண்ணு அக்காவை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமைக்கலையாவா? மட்டன்லாம் வாங்கத்தனே மட்டன் வாங்க போலியா அப்போ? இல்லப்பா மட்டன் வாங்க போல, சின்ன பொண்ணு அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால அம்மா போச்சு. ஏதாவது சமைச்சு வச்சாலா? நேத்துல பழைய சோறு இருந்துப்பா, வாங்கிட்டு வந்து சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஃப்ரை பண்ணிக்கலான்னு கொஞ்சோண்டு துவையில மட்டும் அரைக்க சொன்னாங்கப்பா. நான் துவையில அரைக்கிறேன். நான் இங்க இருந்து பைத்தியம் புலம்பிட்டு இருக்கேன். பின்வாசலோடு ஓடிட்டாளா மொட்டச்சி? எங்கதான் போவாள மொட்டை? தோத்த பிறகு அந்த மூஞ்ச கொண்டு ஊர்ல காட்டிக்கிட்டே இருக்கா. கேவலப்படுறதுக்கு கேவலப்பட்ட மொட்டை. மானங்கிட்ட சொல்லி என்ன சுவாவதான் மானங்கிட்ட வா, மானங்கிட்ட மங்காத்தா, மானங்கிட்ட மங்காத்தா, மங்காத்தா மானங்கிட்ட வா. நீ எப்படி ஜெயிச்சா? கர்வாயா ஜெயிச்சிட்டே மத்தியால. கர்வாயான்னு சொல்லாத. அப்ப அம்மைக்கு சப்போர்ட் பண்ணி இருல. அப்ப கர்வாயன் கூட மட்டும் வெள்ளையான்னு கூட. உன்ன கூட இல்லப்பா, உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நீ தோத்ததே ஏதோ கள்ளத்தனம் பண்ணி தோத்த போல இருக்கு. கள்ளி ஓட்டு பெட்டி மாத்தி வச்சிட்டியோ? லேய் ஊர் தலைவர் என்ன சொன்னாரு? ஓட்டு பெட்டியே நான் பார்க்கல. இந்த ஊர்ல நல்லவங்களா தெரியற உங்களை பஞ்சாயத்து தலைவியே போடுறேன்னு சொல்லி தானே போட்டாரு. உன் காது என்ன செவுடா? செவுடு இல்ல. இதுக்கு ஓட்டு என்னல? அப்ப இதுக்கு ஓட்டு வச்சாவ? சும்மா வச்சிருப்பாவல. இந்த பார்வதிக்கு நல்ல மனசுக்கு ஊர் தலைவருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணிருக்கோம். பஞ்சாயத்து தலைவி போஸ்ட் தூக்கி தந்துட்டாரு. நாங்க யாருமே உனக்கு ஓட்டு போடல, நீ எப்படி ஜெயிச்சா? அதுதான் பார்வதி. என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே. ஓட்ட வச்சானே, என்ன ஜெயிக்க வச்சானே. பஞ்சாயத்து தலைவி போசுடா, எனக்கு கிடைச்சி போச்சுடா. இனி எவளுக்கும் பயற மாட்டேன், ஒளிய மாட்டேன், ஓட மாட்டேன், ஜாலியாயிருப்பேன். என்ஜாமி தந்தானே. ஆடாத கருவாளி. சரி விடு, இந்த ஊர் தலைவர் இருக்காருல, அவரவருக்கு வீட்டுல இருப்பாரு. நீ போய் எங்க அம்மைக்கு இந்த பஞ்சாயத்து தலைவி பதவி ஏன் கொடுக்கலன்னு கேளு. பதவி ஏற்பு விழா வைக்கணும்ல, சும்மா தான் சொன்னாவ. இந்த பதவி ஏற்பு விழா வச்சு அதை நெட்ட உறங்குக்கு இந்த கிரீடம்லாம் தலையில சூட்டி விட்டாவல்ல, அப்படி எங்க அம்மைக்கு எப்ப கிரீடம் சூட்டுவீன்னு கேட்டுருவியா? கிரீடம் தானே நான் சூட்டியேன். அம்மைக்காண்டி வாங்கி வச்சிருக்கியா? அந்த சாணி இருக்குல்ல, காஞ்ச சாணிய சவுத்துல தப்பி வச்சிருக்கேன். அது அப்படியே ரவுண்டா அழகா இருக்கும். அப்படியே தூக்கி மண்டல வச்சா உனக்கு செஞ்சது போலயே 10 பிரசவம் பக்காவா இருக்கும். பக்கெட்டா போறங்க. பிரசவ மாடை போட்டுக்கிட்டு இங்க வந்து கிடக்கான். போ, அந்த மாடுக்கு வழி வந்தோடனே வந்து கூடு பல. சாணி இதை போன சாணியை எவனை கேட்காண்டா? நானே போய் ஒரு தலைவரத்தை கேட்டு கிடையாது. ஒரு பருப்பு கறி மட்டும் வச்சு வை, நான் பாரு மீன் வாங்கிட்டு. ஒன்னும் வைக்க முடியாது, நீ தேவையான வச்சு திண்ணில போ. ஏன்னா டியூஷன் நேரம் ஆயிட்டு. என் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாவது வரைக்கும் டியூஷன் எடுத்து கஷ்டப்படனே கிடக்கா. என்ன பிள்ளைகளோ, நான் பஞ்சாயத்து தலைவி ஆயாச்சு. இனி உள்ள பைசா எல்லாம் சுருட்டி இவ்வளவு கல்யாணத்தை பண்ணி வெளியே விரட்டணும். பஞ்சாயத்து தலைவி கூப்பிடாத, நம்ம கூவுமே படக்கூடாது. ஏன்னா நம்ம பஞ்சாயத்து தலைவி. பாத்தா நான் வந்து குட்டி பாத்தா. பாத்தானா என்னது? பஞ்சாயத்து தலைவி. ஓட்ட பச்சான் ஜெயிக்க பச்சான். பஞ்சாயத்து தலைவி வந்தாச்சு. என்ன பண்ணு, இது 2 பேருக்கு தெரியுமா விஷயம்? ஏக்கா ஆமாக்க, பார்வதிட்டு சண்டை போட போயிட்டு இருந்தாவ. அப்ப சும்மா சண்டை போட்டதுக்கு நம்ம உண்மையை சொல்லணும்னு வச்சிருக்கலாம். கூட கொஞ்சம் பிராங்குக்கு நல்ல சண்டை போடுவாவல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன் சொல்லி. சரி சரி, பார்வதி வீட்டுக்கு தானே போறான், போமா. சரிக்கு. சின்ன பொண்ணு, ஊர் தலைவர். சின்ன பொண்ணு எல்லாரும் திரண்டி எங்க போறிய? என்ன பார்வதி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சின்ன பொண்ணு என்ன இவளுக்குலாம் உண்மை தெரியனே? ஒண்ணு இல்ல, நீங்க என்ன சொல்லணும்னு வந்து எல்லாம் சொல்லுங்க. இல்ல பார்வதியவிய நேத்து பஞ்சாயத்து தலைவி ஆக்குன உடனே நீங்க எல்லாம் கேட்டதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஏசி விட்டாவலாம்ல, ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. ஆமாண்ணே, ஹெலிகாப்டர் கேட்ட பார்த்துட்டுங்க, காயலாங்கடையில இருந்து வாங்கி தரட்டா? ஓடக்கூடியதா ஓடத்தை தான் பறக்கணுமா பறக்க கூடாதான்னு கேட்டுட்டு இருக்கானே. சாரி வாங்கி தருவேன்னு சொல்லி இருந்தாவல்ல, சாரி கேட்டதுக்கு நானே இந்த குள்ளாவை போட்டுட்டு திரியேன். உங்களுக்கு எல்லாம் சாரி வேணுமா போங்கட்டின்னு சொல்லிட்டாவ. நம்ம ஊர்ல உள்ளவியெல்லாம் நம்ப மாட்டாவல்ல, கொஞ்சம் பேர்னால அவங்களும் ஓட்டு போட்டிருப்பாவ. அப்ப தெரிஞ்சிடணும்லாமா?
அதனாலதான் நான் ஓட்டு பெட்டியை இப்ப எண்ணாம சும்மா அவையில பஞ்சாயத்து தலைவின்னு சொன்னேன். அவை செய்யக்கூடிய அநியாயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டுனா அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓட்டு பெட்டியை எண்ணி ரிசல்ட் சொல்லும் போது யாருக்குமே ஷாக்கிங்கா இருக்காது, எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிடுவாவல்ல. ஆமாண்ணே, ஆமா ஆமா. எங்க மாமியார அந்த பம்பரத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு நடந்து நல்லதுதான் இப்படி நீங்க பண்ணது. சரி, அதான் இந்த நம்ம செயலர் இருக்காருல்ல, அவரும் என்கிட்ட சொல்லி விட்டாரு, இப்பவுமே போய் பார்வதிட்ட சொல்லிருங்க, பரவாயில்ல ஆசையை வளர்த்துறப்படாதுல்ல. போன தடவை மண்ணெண்ணு குளிக்க வந்தாவே இந்த தடவை தூக்குல எதுவும் தொங்கதுக்கு வந்துட்டாவன்னா கஷ்டம்ல, அதனால சொல்லிடலான்னு வாரேன். என்ன சும்மா இருங்கண்ணே, நீங்க ஒரு போன் எடுத்து இப்ப நாங்க 4 பேரும் அங்க போறோன்னே பெய்யி நாங்க எல்லாம் கேட்போம். அவ சொன்னால வாக்குறுதி எல்லாத்தையும் நாங்க கேட்போம். அவ என்னென்ன சொல்லான்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்ப நாளைக்கு நமக்கு இது ஆதாரமா இருக்கும்ல. எங்க மாமியாரெல்லாம் நம்பவே செய்யாதுண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, நல்லதுதான். நாங்க 4 பேரும் போய் அவள்கிட்ட கேட்கோம். நீ ஒவ்வொன்றா அவ சொன்னதெல்லாம் வச்சு கேட்கோம். நீங்க மெதுவாக ஒழிச்சு நின்று வீடியோ எடுத்துருங்க. சரி, அப்ப நான் வந்ததே தெரியாதது போல நீங்க போங்க, நான் ஒளிச்சு வந்து வீடியோ எடுத்துறேன். அப்படிதான், சூப்பர். வாங்க போமா, பம்பரம் இந்த சைடோடி ஒருவேளை மாடு மேய்க்க வந்தாலும் வருவா. வா சின்ன பொண்ணு, அதுக்குள்ள போயிருவோம். நீங்க போங்க, நான் பின்னாடி போன் எடுத்துட்டு வரேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நாங்க சும்மா தானே வரோம், எதுக்கு இப்ப சிரிக்கணும்? இல்ல என்ன ஆட்டம் ஆடுனிய, நான் ஒழுங்கா வாட்டு கூட கேட்க போல. ஒரு நாளோ 2 நாளோ போனேன். ஆனா பாத்தீங்களா கடவுள் யார் பக்கம் இருக்காருன்னு. எடி கடவுள் எந்த பக்கம் இருக்கட்டு, முதல்ல உன் வாயை ஒரு பக்கம் வை பாப்போம். இல்லாட்டி வாங்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் முட்டி. இது இந்த பார்த்தா வந்து வாங்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கியா எனக்கு மரியாதை நான் இழந்துருவேன் முட்டி. பார்த்தாயா? ஆமாட்டி. பார்த்தால என்ன கர்மம் டி? சி, பஞ்சாயத்து தலைவியை சுருக்கி பார்த்தா பார்த்தா. அப்போ உன் பேரு பாப்பான்னு இல்லாட்டி வைக்கணும். லேட்டி, நான் அழகா இருக்கிறத பத்தி என் மாப்பிள்ளை என்ன பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. எடி பாப்பான குழந்தை இல்லட்டி, பாப்பான பஞ்ச பரதேசி, அதை சுருக்கிதான் பாப்பான்னு. ஸ்டாண்டர்ட் சுப் அட்டசுசி. என்னது? நான் பஞ்சாயத்து தலைவி, நான் சொல்லதெல்லாம் நீங்க கேட்கணும். ஸ்டாண்டர்ட் சுஸ் அட்டென்ஷன்ஸ். அது ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். அத கூட சொல்ல தெரியல இந்த பஞ்சாயத்து தலைவியம். ஒரு பஞ்சாயத்து தலைவி எனக்கு ஒரு மரியாதை இல்ல. நீ பஞ்சாயத்து தலைவின்னு யாரு சொன்னா? ரெடி படிக்காத முட்டாளே. ஆமா ஆமா, இதே கலெக்டருக்கு படிச்சிருக்காவ, எம்எஸ்சி கோல்டு மெடல். 3ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் கடந்திருக்கா, எங்களுக்கு தெரியாதுல்ல. இதுல படிக்காத முட்டாள் நானா? ரெடி பஞ்சாயத்து தலைவிக்கு மரியாதை தான். நான் இப்ப ஊர் தலைவரை தான் பார்க்க போறேன். எனக்கு எப்ப கிரீடம் வைப்பியன்னு கேட்க போறேன். எதுக்கு கிரீடம் வச்சுட்டு 60வது கல்யாணமா உனக்கு? இப்படி சோதிக்கா என்னெல்லாம் கேட்க பாரு. ரெடி இப்படி பேசியா? சரி, அவ பேசதெல்லாம் விடுங்க. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க, என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க, அதை வச்சு செய்யுங்க. சரி, நீங்க சொன்ன எல்லாமே செய்யாண்டா, ஒன்னாவது உடனே செய்யலாம்ல. என்னட்டு செய்யணும்? என்ன மீன் வாங்கணும், வழிய விடுங்க. இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க என்ன சொன்னீங்க? ஒருத்தரம் மீன் வாங்காண்டா, நான் மீன் வாங்கி எல்லா வீட்டுக்கும் பிரிச்சு தருவேன்னு சொன்னீங்களா? பிரிச்சுதாங்க. நாங்களும் வரட்டா மீன் கடைக்கு. வாங்க டீ, பைசா இருந்தா வந்து வாங்குங்க, இல்லன்னா ஓரமா நில்லுங்க. என்கிட்ட இருக்கிறது 20 ரூபா. 20 ரூபாய் என்னத்த கிடைக்கும் அதை வாங்கிட்டு நான் போவேன். சின்ன பொண்ணு ஏக்கன சொன்னேன்லங்க, அவளே இந்த மீன்கடையில் உள்ள தலை வால் குடல் எல்லாம் தூர போடுவாள், அதை வாங்கி கறி வைப்பா. இதுல நமக்கா மீன் வாங்கி தருவா? பாவியல. அதை செய்யாண்டா, ஹெலிகாப்டர் வாங்கி தரலாம்ல. ஆமா, எனக்கு ஹெலிகாப்டர்னா வானத்துல பறக்குது, துள்ளி துள்ளி புடி பா. நீ இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எட்டிடும் உடனே. இவியான அந்த பனைமர ஹைட்ல கிடக்காவ. இடி குள்ளமணி குள்ளதாரா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருட்டி. வைமா வைமா பைத்தியகாரி வைமா. சரி, அதை விடுங்க. இந்த வீடுல முத்தத்தை தொளிக்கிறதுக்கு சாணியாவது தருவேன்னு சொன்னீங்களா? அந்த சாணமாவது தருவியலா? போ, அங்க என்ன மாடு தொழுகையெல்லாம் கிடக்கு, மழையெல்லாம் பெஞ்சு தண்ணியா ஊத்துது. வாளியை கொண்டு வந்து குவாரி கொண்டு வீட்டுக்கு முன்னாடி ஊத்து போ. பஞ்சாயத்து தலைவி ஆவதுக்காண்டி எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க, சரியா? பஞ்சாயத்து தலைவி ஆயாச்சுல, இனி 5 வருஷம் என்ன பாடுபட போறீன்னு பாருங்க டி. இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்வதி. போங்கடி. தப்பு கரெக்ட் எல்லாம் எனக்கு தெரியும், போங்கடி. சேலை முட்டை எதுவுமே கிடையாது, பால் கூட கிடையாது. சேலை ரேஷன் கடையில பொங்கலுக்கு கிடைக்கும், அதை வேணா வாங்கி தரேன். கிழிச்சி ஆளுங்க ஒரு துண்டா எடுத்துக்கிடுங்க, அது உண்டு. அதுக்கப்புறம் முட்டை ஒரு கோழிக்கு அடை வச்சேன், 20 முட்டை வச்சேன். அந்த 20 முட்டையில 14 முட்டை பொரிக்கல, எல்லாம் கூமுட்டை ஆயிட்டு. அந்த கூமுட்டைய இந்த 4 கூமுட்டைகளும் பிரிச்சு எடுத்துக்கிடுங்கடி. அப்புறம் என்ன கேட்டியா? பால். அச்சோ அச்சோ, இந்த பார்வதி சொன்னேன் எல்லாத்தையும் நம்பிட்டீங்களேமா. சபாஷ் பார்வதி, வெல் டன். ஆரது ஆம்பளை குரலில் திரும்பி பாருட்டி பம்பர தளச்சி. பார்த்தாவை யார் கூப்பிட்டா? ஒரு இடி காடாது, என்ன ஒரு இடிய போடுங்கடா.
நீங்க பேசுனது எல்லாம் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு அண்ணே சும்மா இந்த 4 பேரை நான் சும்மா ஓட்டிட்டு இருந்தேனே. அண்ணே இல்லனே, சத்தியமா இல்லனே. இருங்க, இத நம்ம ஊரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுக்கிட்டு 4-5 பேர் சொன்னான்னு பார்வதி அவங்கள பஞ்சாயத்து தலைவி ஆக்கி பாருங்கன்னு. வேண்டாம். ஹலோ செயலரா? வேல்முருகா, நீ நம்ம குரூப்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அனுப்பிவிடு. நம்ம ஊர்ல உள்ள சின்ன பசங்க குரூப் எல்லா குரூப்லயும் போட்டு விடு. இந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகணும். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு நீங்க போவீங்க நான் நினைச்சு கூட பார்க்க. கடவுளே, நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன் 4 பேர்கிட்ட. நான் நல்லதுதான் பண்ணுவேன். நீங்க நல்லது எப்படி பண்ணுவீங்கங்கிறத இந்த வீடியோல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும். சாரி, சரி, நான் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன். ஏனி நான் ஒழுங்கா இருப்பேன் ஐயா. என்ன விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவிங்கிற போஸ்ட் கொடுத்தது நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சாயத்து தலைவி போஸ்ட் தரலான்னு தான். ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிருக்கேன், இங்க நீ பஞ்சாயத்து தலைவி எலெக்ஷனுக்கு நீங்க நிக்க கூடாதுமா. உங்க மேல இன்னொரு பிராதம் இருக்கு. நீங்க அந்த சின்ன பொண்ணுங்க கோஷ்டி அந்த மங்காத்தாவங்க ஜெயித்திரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு சின்ன பொண்ணையும் உமாவையும் கடத்துறதுக்கு பிளானும் போட்டிருக்கீங்க ராணி கூட சேர்ந்து. இன்னைக்கு சாயங்காலம் பஞ்சாயத்து கூட்டம் வச்சிருக்கோம். பஞ்சாயத்து கூடுற நேரத்துல எல்லாரும் அங்க வந்துருங்க. இன்னைக்கு பிராது உங்க மேல இருக்கு. அதே சமயத்துல அந்த பஞ்சாயத்து கூட்டத்துல வச்சு மங்காத்தாவுக்கு பட்டமளிப்பு விழாவும் இருக்கு. எல்லாத்துக்கும் தயாராகி வந்துருங்க. தலைவரே, அவ தப்பிச்சு ஓடுறதுக்கு நிறைய வழி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சொல்லி வச்சுட்டு போங்க. பரட்டைக்கிட்ட பறந்துருவா. பார்த்தா உன்னை கூப்பிடாவ தாத்தா, திரும்புங்க. சாயங்காலம் பஞ்சாயத்துக்கு வரலன்னா ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையை கூட போகும். போலீஸ் கேஸும் கொடுக்கப்படும். பஞ்சாயத்து தரக்கூடிய தண்டனையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து தப்பிப்பீங்க சொல்லிட்டேன். மங்காத்தாக்கா ஈவினிங் வந்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு நாங்க சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்துல வச்சு உங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்திடலாம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பாய் செலிபிரிட்டிஸ்.